Hi friends, good morning. Yes, let's continue this stage 1 question paper, 69th question. Okay, plurals. Sister-in-law. Answer is sisters-in-law. Always remember, எப்பயுமே இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் கொடுக்கும்போது சிஸ்டர், மதர், சிஸ்டர்-in-law, மதர்-in-law, ஃபாதர்-in-law இதெல்லாம் எது வந்தாலும் இங்கே நம்ம எஸ் போடணும். Okay, this will be the plural form. Sisters-in-law. சிஸ்டர் இன்லாஸ்ன்னு போடக்கூடாது. லாக்கு பக்கத்தில் எஸ் வராது, அது ப்ளூரல் கிடையாது. பர்சன் இஸ் த ப்ளூரல் ஒன். ஸோ தட் சிஸ்டர்ஸ் இன்லா. நெக்ஸ்ட் ஒரு போயம் இருந்து கொடுத்துருக்காங்க. சம்மர், ஸ்ப்ரிங், வின்டர், ஆட்டம். நமக்கு சாதாரணமாக தெரியும் ஆட்டம் சீசனாக என்ன அப்படின்னா இலையுதிர் காலம்னு தெரியும். ஸோ ட்ரீஸ் ஷெட் லீவ்ஸ் அந்த வேர்டு தான் க்ளூ வேர்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துருந்தீங்கன்னா இதை நம்ம மேட்ச் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, எஸ். ஸோ இதை மேட்ச் பண்ணி அப்படியே கொண்டு வரலாம். அப்படி ஷெட் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டம்க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னா வின்டர் வரும். வின்டரில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் கொட்டின பிறகு there will be no leaves. அதனால அது வின்டர் சீசன். ஸ்ப்ரிங் சீசன் இல்லை என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அழகான சீசன் அது. இலையெல்லாம் அப்படி புதுசாக வந்திருக்கும். ஓகே, எஸ். ஸோ அதனால் ஃபுல் ஆஃப் க்ரீன். ஸோ நமக்கு ஸ்ப்ரிங்கை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கலாம், ஆட்டம் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கலாம். இது ரெண்டும் நம்ம மேட்ச் பண்ணாலே நம்மளுடைய மேட்சிங் வந்து கட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, எஸ். சம்மர், இட்ஸ் சன். Sun, summer. And the word which you can easily match those. So that very easy this is. Yes. Next, rhyme scheme. So the poem line is given. Rhyme scheme. ஆனால் பட் அந்த லைன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்கல, மொத்தமாக ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, எனிவேஸ் we can take that.